அதுதான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பி கூல், நோ டென்ஷன். ஸோ வெயிட் பண்ணுங்க, உரிய நேரத்துல நாங்க அறிவிக்கிறோம். இன்னைக்கு காங்கிரஸ் சார்பில் நடத்தப்பட்ட அந்த கூட்டணி பேசுறப்போ கிட்டத்தட்ட திமுகவோட கூட்டணி அதான் இன்னும் வந்து தேமுதிக தங்களுடைய நிலைப்பாட்டெல்லாம் மிகவும் எதிர்பார்ப்பா இருக்கு. எந்த மாதிரி இப்போ ஆட்சியில பங்குன்ற ஒரு விஷயம் வந்து மெயினா போயிட்டு இருந்ததுனால அதை நோக்கி ஆட்சியில் பங்குன்ற நோக்கி தேமுதிக நடக்கிற வாய்ப்பு இல்ல, நான் ஏற்கனவே பல பிரஸ் மீட்ல சொல்லியிருக்கேன். அப்படி ஒரு வாய்ப்பு வந்தால் நல்லது, தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் அது ஒரு நல்ல வாய்ப்பா ஒரு மாற்றமா இருக்கும் அப்படின்னு நான் பல பிரஸ் மீட்ல சொல்லியிருக்கேன். பட் வருகின்ற ஆட்சி மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. எனவே மக்கள் தான் அதற்கான எஜமானர்கள். பார்க்கலாம், ரிசல்ட் வரட்டும். உண்மையிலே அப்படி ஒரு சூழல் வருகிறதா இல்லையா என்பதை நான் பொறுத்திருந்துதான் பார்க்கிறேன். மத்திய அமைச்சர்கள்லாம் வந்திருக்காங்க, நீங்க அவங்க எல்லாருமே வந்து ஈஷா யோகா மையத்திலிருந்து அழைப்பு விடப்பட்டவங்க தான். அந்த வகையில் நாங்க அனைவரும் அந்த முதல் வரிசையில உட்கார்ந்திருந்தது நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த வகையில் மரியாதை நிமித்தமாக நம்மளுடைய மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங், அதே மாதிரி நம்மளுடைய எல் முருகன், என் பக்கத்துல அமைச்சர் வேலுமணி, பாண்டிச்சேரியிலிருந்து வந்த அமைச்சர்கள் எல்லாருமே நான் பார்த்தேன். எல்லாருமே ஒரு மரியாதை நிமித்தமாக என்கிட்ட பேசினாங்க. நானும் மரியாதை நிமித்தமாக அவங்களிடம் பேசுறேன். மருத்துவமனை திறந்து வைக்கிறதாக பிரதமர் வந்து தமிழகம் மறந்துடுறாங்க. அதாவது தொடர்ச்சியா இந்த தேர்தல் வரக்கூடிய நேரங்கள்ல தான் மத்திய அதாவது பிரதமர் அதாவது தொடர்ச்சியாக தமிழகத்துக்கு வராங்க. மற்ற நேரங்கள் வந்து தமிழகத்தை பிரதமர் வர்றது நல்லதானே, அதனால தமிழ்நாட்டுக்கு நல்லது நடந்தா நான் முதல்ல வரவேற்போம். அதனால அவர் வர்றது தப்பு ஒண்ணும் கிடையாது. ஆனா மக்களுக்கு நல்லது நடக்கணும். அதனால தமிழ்நாடு சிறப்பாக வரணும்ன்றதான் என்னோட கருத்து. சரிங்களா? நன்றிங்க.